சென்ற பதிவின் தொடர்ச்சிதான் இது. சென்ற பதிவை பார்த்துவிட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு விவரமாக புரியும். பார்க்காதவர்களுக்கு இதன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்ற லிங்கை தொட்டு அதை பார்க்க முடியும். அல்லாதவர்கள் மேலே தெரியும் லிங்கையும் தொட்டு பார்க்க முடியும். பார்த்துவிட்டு தொடர்ந்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு விவரமாக புரியும். அதானது இந்தியா தனது பாதுகாப்பு கருதி இந்தியாவிற்குள் மட்டுமல்லாது இந்தியாவிற்கு வெளியிலும் ஒரு மிகப்பெரிய இராணுவ மையத்தை உருவாக்கி வைத்துதான் இன்று தைரியமுடனும் பாதுகாப்புடனும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அறிவதற்கான ஒரு சிறிய தகவல் தான் இது. இந்த இராணுவ மையத்தை பற்றிய விவரங்கள் தான் நாம் சென்ற பதிவிலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா சாதாரணமாக நாம் நினைப்பது போல அல்ல. ஒவ்வொரு நகர்வையும் மிக துல்லியமாகவும் தொலைநோக்கு பார்வையுடனும் செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த இராணுவ மையமே ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, நாம் இப்போது பதிவிற்குள் செல்வோம். இந்த இராணுவ மற்றும் விமானப்படை மையத்தை 2000 துவங்கி 2005 திறப்பு விழா நடத்தியது என்றாலும் அனைத்து போர் விமானங்களையோ மற்ற மிக முக்கியமான விமானங்களையோ அங்கு நிறுத்த இந்தியா தயாராக இருந்ததில்லை. ஏனென்றால் போதுமான கட்டுமான பணிகள் அப்போது நிறைவடையவில்லை. தொடர்ந்து இந்தியாவின் வான் உளவு நிறுவனமான ஏவியேஷன் ரிசர்ச் சென்டரின் தேவைக்காக மானிட்டரி ஸ்லெட்டர் அசம்பிளி செய்ய வேண்டியது மிக முக்கியமான வேலைகளில் ஒன்றாக மீதம் இருந்தது. அந்த வேலைகள் துரிதமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். இரகசிய தன்மை வாய்ந்த இந்த வேலைகளுக்காகவும் போர் விமானங்களுக்கான ஆயுதங்கள் சேகரித்து வைக்க வேண்டிய அண்டர் கிரவுண்ட் கிடங்குகள் நிர்மிப்பதற்காகவும் 2005 முதல் 2009 வரையிலான காலகட்டங்களில் 50 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியா செலவு செய்தது. இந்த ஹிசார் விமானப்படை மையத்தை ஒரு நவீனமான பலமான இந்திய விமானப்படை மையமாக தரம் உயர்த்தி அமைப்பதற்கு பணம் பற்றி எந்த எல்லைக்கோடும் தேவையில்லை, அதோடு காலதாமதமும் இருக்கக்கூடாது என்பதுதான் மத்திய அரசின் அன்றைய முடிவாக இருந்தது. அதன் அடிப்படையில் 2000 முதல் 2005 வரையிலானது ஒரு காலகட்டமாகவும் 2005 முதல் 2009 ஒரு காலகட்டமாகவும் அப்படி 2 காலகட்டத்திற்கும் சேர்த்து சுமார் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியா செலவழித்தது. அதன் பலனாக 2010 ஜனவரி முதல் வாரத்தில் ஏவியேஷன் மற்றும் ஏவியேஷன் ரிசர்ச் சென்டரின் எந்த அடிப்படையிலான எந்த விமானங்களையும் இயக்க தகுதியான ஏர்பேஸாக ஹிசான் ஏர்பேஸ் தகுதியுடையதாக மாறியிருந்தது. ஆக எந்த வகை விமானங்களையும் அங்கு தரையிறக்கவும் அங்கிருந்து கிளப்பவும் முடியும் என்ற வகையில் மிகப்பெரிய வசதி கொண்ட விமான மையமாக அது மாறியிருந்தது. அதோடு இந்திய விமானப்படையின் ஃபைட்டர் போம்பர்களான Su-30 MKஐயும் மல்டி ரோல் ஃபைட்டரான MiG-29ஐயும் இந்த பேஸில் தயாராக நிறுத்த இந்தியா தீர்மானித்தது. இதன்படி 2014 ஜூனில் 18 Su-30 MKI விமானங்களை கிசானில் அனுப்பி கூட்டமாக சென்று ஹிந்துகோஷ் மலையின் மேற்கு பகுதியில் இந்தியாவின் விமானப்படை திறனை காண்பித்தபடி தரையிறங்கி அங்கே நிலை கொண்டது. ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதியையும் தலைநகரமான காபூலையும் இங்கிருந்து குறிவைக்க இயலும் என்ற வசதியும் இந்த மையத்தின் முக்கியத்துவத்தை கூட்டியது. அதேபோல தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளின் எல்லை ஒன்று சேர்கின்ற வாக்கான் கோரிடோர் என்று சொல்லப்படுகின்ற மையத்தை இந்த விமானப்படை மையத்திலிருந்து வெறும் 20 கிலோமீட்டர் ஆகாய தூரம் மட்டுமே உள்ளது என்பதும் இந்த மையத்தின் இன்னொரு சிறப்பு. இவர்கள் கூட்டு சேர்ந்து எது செய்தாலும் அந்த இடத்தில் நொடிகளில் அடைய இந்த விமான மையத்திலிருந்து முடியும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இறுதியாக தஜிகிஸ்தான் அயனியில் உள்ள இந்த ஹிசான் ஏர்பேஸின் மூலம் அந்த பகுதிக்கு அருகில் கிடக்கின்ற இந்தியாவின் எதிரிகளின் இராணுவ மையங்களையும் மத்திய ஆசியாவில் உள்ள நாடுகளின் செயல்பாட்டு நோக்கங்களையும் நகர்வுகளையும் மிக உன்னிப்பாக கண்காணிக்கவும் புரிந்து கொள்ளவும் முன்னேற்பாடுகளை நாம் முன்னேற்பாடாக செய்து கொள்ளவும் இந்த விமானப்படை மையத்தால் முடியும் என்பதும் அந்த தகுதியை இந்த விமானப்படை மையத்தின் மூலம் இந்தியா அடைந்தது என்றும் சொல்லலாம். பாகிஸ்தானிடமோ சீனாவிடமோ ஒரு மோதல் இந்தியாவிற்கு ஏற்படும் எனில் அயனில் இந்த இராணுவ மையத்திலிருந்து பெரும் தாக்குதல் நடத்த இந்தியாவால் முடியும் என்பதும் கன நேரத்தில் அதை செய்ய இயலும் என்பதும் இந்த விமான மையத்தின் நோக்கமும் மட்டுமல்ல இந்த விமான மையத்தின் சிறப்பாகவும் கருதப்பட்டது. அதிபயங்கரமான பிரமோஸ் குரூசைலை சுமந்து செல்கின்ற சுகோய் Su-30 MKI ஃபைட்டர் போம்பர்களின் ஒரு வீகத்தையே உருவாக்க முடியும் என்பதும் அதானது கூட்டாக சேர்ந்து சென்று தாக்க இயலும் இந்த விமான மையத்திலிருந்து என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகாயத்திலிருந்து தரைக்கு அனுப்பி தாக்க முடிகின்ற 80 mm SA-80 அன்கைடட் ஏரியல் ராக்கெட்ஸ்களை சுமந்து சென்று தாக்குகின்ற M-17 ஹெலிகாப்டர்களையும் உள்ள ஒரு பெரிய அணியையும் அதானது ஒரு பெரிய ஸ்குவாடையும் அங்கு தயார் நிலையில் வைத்திருக்க ஹிசார் விமானத்தாவளம் தயாராக இருந்தது. அதை தயாராக்கி வைத்தார்கள். ஆக பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள பெஷவார் நகரத்திற்கும் ஏன் பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்திற்குமே
பெரும் பயத்தையும் கிளியையும் இந்த இராணுவ மையம் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. மட்டுமல்ல, பாகிஸ்தானின் அணு நகரம் என்று அழைக்கப்படும் மியான்வாலி நகரமும் செஸ்மான் நியூக்ளியர் பவர் காம்ப்ளெக்ஸும் இந்திய ஃபைட்டர் விமானங்களின் பாம்பிங் எல்லைக்குள் தான் இருக்கிறது என்பதும் கன நேரத்தில் இந்த பகுதிகளை அடைய முடியும் என்பதும் இந்த மையத்தின் முக்கியத்துவத்தை பன்மடங்காக்கியது. அதனால்தான் எந்த காலத்திலும் எப்போதும் ஊழலும் உரசலுமாக இருக்கும் ஆசிய அரசியலில் நாட்டின் பாதுகாப்பு கருதி உருவாக்கி வைத்திருக்கும் ஹிசான் விமானப்படை மையம் இந்தியாவின் தொலைநோக்கு திறனின் மேம்பட்ட செயல்பாடுகளில் ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது மிகப்பெரிய பயத்தை எதிரிகளுக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இந்தியாவின் ஆளுமையை மத்திய ஆசியாவில் இது உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆகையால் தான் அன்று அந்த இந்தியாவின் எதிர்ப்பு நிற்கின்ற அந்த மனோநிலையை மற்ற நாடுகள் புரிந்து கொண்டு பாகிஸ்தான் அடக்கி வாசித்ததற்கும் சீனா கூட பல நேரங்களில் திருப்பி யோசிப்பதற்கும் இந்த இராணுவ மையமும் மிக முக்கிய காரணம். இந்த விமானப்படை மையத்தை ஒரு பயத்தோடு தான் அனைத்து நாடுகளும் பார்க்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதை மாறி ஆட்சியாளர்கள் வந்தாலும் அதை மிக சிறப்பாக கையாண்டு அதை சிறப்பாக பரிபாலித்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது இந்தியாவிற்கு மிக பலம் சேர்க்கின்ற ஒரு மையமாக இன்றும் நிலை கொள்கிறது என்பது மட்டுமல்ல, உள்நாட்டில் இருக்கின்ற இராணுவ மையத்தை போன்ற மிகப்பெரிய ஒரு இராணுவ மையமாகவும் விமானப்படை மையமாகவும் இது செயல்படுகிறது. இது என்றும் எதிரிகளுக்கு கிளி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்தியாவும் அதுவரை பலம் கொண்டவாறு நிமிர்ந்து நிற்கும்.